ஏழாவது மலை மேலே இப்போ நடந்து போகிறோம்ல, இதுதான் 7வது மலை. இந்த 7வது மலைக்கு பேர் என்ன அப்படின்னா சுவாமி முடிமலை, அது பேர். இப்போ மேலே ஏறோம் இல்லையா 7வது மலை. இந்த 7வது மலையும் மலையும் தான் சிரமம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பாறைகள் 3 சேர்ந்து அந்த சுவாமி இருக்காங்க இல்லையா, அதில் பாறைகள் 3 சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தோரண வாயில் என்றும் நம்ம சொல்லலாம். 7வது மலையில் இருக்கின்ற சுயம்புலிங்கம் அனைவராலும் வழிபடப்படுகிற வெள்ளியங்கிரி ஈசன் தான் அவர். ஓம் நமச்சிவாயா. இன்றைக்கி நம்ம இன்னும் வந்துருக்கோம்னா வெள்ளியங்கிரி வந்திருக்கோம். வெள்ளியங்கிரியில் மொத்தம் 7 மலை இருக்குது. அந்த 7 மலையில் வந்து 6வது மலையில் வந்து குளிச்சுட்டு மேலே தான் சிவன் இருக்கார். வெள்ளியங்கிரி சிவன் மேலே இருப்பாங்க. மேலே சிவன், இந்த வெள்ளியங்கிரி சிவனை நம்ம தரிசிக்க போகிறோம். ஸோ அருமையாக இருக்குது. இங்கே வெயில் காலையில் 7:50 பேருக்கு நல்ல வெயில் வந்துருக்கு. அருமையாக இருக்குது. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. படப்படியா நீங்கள் பாருங்களேன், மக்கள் இந்த 7வது மலைக்கு மக்கள் அந்த உச்சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சைடு போய்கிட்டு இருக்காங்க, ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து 7வது மலை, வெள்ளியங்கிரி 7வது மலை தான். Get up!